நோக்கமெல்லாம் எப்படியாயிலும் என் நேசர், என் ஆத்தும நேசர், அவரே எனக்குரியவள். அவருடைய உரிமையை பாருங்கள். என் நேசர், அவர் ஆத்துமாவின் நேசர், அவரையே தேடுகிறேன், அவரை மட்டும் தேடுகிறேன். இன்றைக்கு அவரை மட்டும் தேடுகிற மக்கள் மிக குறைவு. அவரையும் தேடுவார்கள், ஆனால் அவரை அல்ல, அவரை மட்டும் தேடுங்கள். இரண்டாவது, அதில் முடிவு என்ன? அன்புக்குரியவர்களே, அவள் வாழ்க்கையிலே ஏராளமான பிரச்சனைகள் அவள் சந்தித்திருக்கலாம். ஏனென்றால் காரணம் என்னவென்றால், அவள் அலைந்து திரியும் போது அவள் காவலர்களாலே அவளுக்கு பாதிப்பு உண்டாயிருக்கலாம். ஆனால் எதை குறித்தும் அவளுக்கு கவலை இல்லை. உங்களோடு பேசுகிற நான் ஒரு புறஜாதி மார்க்கத்திலிருந்து 1970 ஆண்டு இந்த இயேசுவை நான் பற்றி கொண்டேன். அதிகமான போராட்டங்கள், குடும்பங்களால், உறவுகளால், என்னை சுற்றியிருந்த மக்களால், ஏளனங்கள், பரியாசங்கள், வீட்டை விட்டு துரத்தப்பட்டேன். ஆனால் ஆண்டவரை தேடுகிற அந்த தேடுதலே 43 ஆண்டுகள் இதுவரையும் தொய்வில்லாமல் ஓட ஆண்டவர் உதவி செய்தாள். அவளுடைய இரண்டாவது நிலைமை பார்க்கிறேன். அவள் சொல்கிறாள், என் ஆத்தும நேசரை கண்டேன். I found my Lord. அவள் ஆத்தும நேசரை நான் கண்டேன். திரும்ப சொல்லுகிறேன், அது அவளுடைய தீர்மானம். இன்றைக்கு தீர்மானம் இல்லாமல் தேடுதல் இல்லை. அவருடைய தீர்மானம் எல்லாம் எப்படியாயிலும் நான் அவரை தேடி கண்டுபிடிக்கும் வரை ஓய மாட்டேன். இதைத்தான் அந்த காணாமல் போன அந்த வெள்ளிக்காசு இழந்த அந்த பெண் அந்த காசை தேடி கண்டுபிடிக்கும் அளவும் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அது தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவளுக்கு நிம்மதி இல்லை. இந்த நாளிலே என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை இழந்திருக்கிறீர்களா? இந்த உலகத்திலே எதை இழந்தாலும் நீ பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஆண்டவரை இழப்பீரானால் நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து போவீர்கள். அவருடைய இரண்டாவது ஒரு வார்த்தை அவள் சொல்கிறார், கேளுங்கள். அந்த தேடுதலிலே ஒரு நாளும் அவள் பின்வாங்கி போகவில்லை. She never withdraw. அன்றைக்கு அநேகர் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தேடுவார்கள். அந்த தேடுதலே அவர்கள் தேடுகிற ஒன்று கிடைக்காவிட்டால் உடனே அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வேறொன்றை தேடலாம். அன்புக்குரியவர்களே, மாற்று வழிகள் உங்களுக்கு தெரியலாம், ஆனால் மாற்று வழிகள் உங்களுக்கு பயன்படாது. அவரையே தேடுங்கள், அவரை மட்டும் தேடுங்கள். அவருடைய மூன்றாவது நிலைமை என்னவென்றால், she has a higher priority. அவரை தேடுவதற்கு அவள் முன்னுரிமை கொடுத்திருந்தாள். இந்த உலகத்திலே நான் கண்விழித்துக் கொள்வதற்கு முன்பதாகவே பிரச்சனைகள் கண்விழித்துக் கொள்ளுகிறது. அவருடைய வாழ்க்கையிலே பலவிதமான தேவைகள் நம்மை மிரட்டி கொண்டிருக்கிறது. ஆனால் இவைகள் மத்தியிலே அவளுடைய முன்னுரிமை அந்த ஆண்டவருக்கே. எப்படி சொல்லுவேனே ஆனால் உங்களுக்கு புரியும். முதன்மையானவருக்கே முன்னுரிமை தந்தாள். எனவே தான் அந்த தேடுதலிலே வேதம் சொல்கிறது, 1000 பேர் தடை செய்யலாம், ஆனாலும் அவள் சொன்னாள், என் ஆத்தும நேசரை நான் கண்டுகொண்டேன். I hold him. மூன்றாவதாக அவள் சொல்லுகிறாள், அவரை கண்டுகொண்டவர் என்ன செய்தாளாம்? அவள் வார்த்தை படுங்கள், நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் அவரை விடாமல் பற்றி கொண்டேன். brought him. அவரை நான் உறுதியாய் பற்றி கொண்டேன். எதுவரை தெரியுமா? அவர் என்னை கொண்டு வந்து சேர்க்கும் வரை. திரும்ப சொல்லுகிறேன், அதாவது என் அறையிலே, என்னை பெற்றவளின் அறையிலே என்னை கொண்டு வந்து விடுமட்டும் அவரை நான் பற்றி கொள்ளுவேன். இன்றைக்கு அநேகருடைய தேடுதலிலே பின்வாங்குதல் இருக்கிறது, சோர்வுகள் இருக்கிறது. சில நேரங்களிலே அவர்கள் பின்வாங்கி போகிறார்கள். வேதம் சொல்கிறது, பின்வாங்கி போவானாகில் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆண்டவரை தேடும் போது உடைய வாழ்க்கை என்னவாய் மாறும்? அடிமை அரசனாய் மாறுவான், பாவி பரிசுத்தவானாய் மாறுவான். அன்பானவர்களே, இழந்து போனவன் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளுவான். வாழ்க்கையிலே ஒரு தலைகீழான மாற்றம். இதைத்தான் பக்தன் சொன்னான், பெரிய மாற்றம் என் உள்ளத்தில், பெரிய மாறல் என் வாழ்க்கையில். ஆண்டவரை தேடும் போது உடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறும். ஒரு யோசேப்பு அடிமையாய் வாழ்ந்தான், ஆனால் ஆண்டவர் தேடின யோசேப்பை கர்த்தர் எகிப்தின் களஞ்சியங்களை திறக்கிறவனாய் கர்த்தர் மாற்றினார். ஆடுகளுக்கு பின்னாக திரிந்த தாவீதை அரசனாக்கினார். அன்புக்குரியவர்களே, தேவனை தேடுவதிலே ஒரு நாளும் ஒருபோதும் பின்வாங்கி விடாதீர்கள். தடைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, உலகத்தினுடைய ஏளனங்கள் உண்டு, உண்டு. 1000 தான் உங்களை தடை செய்தாலும் தேடுவதிலே தொடர்ந்து தேடுங்கள். நடந்தது என்ன தெரியுமா? அவருடைய வாழ்க்கை எப்படி மாறிற்றான்? அதே அதிகாரம் சொல்லுகிறது, 4ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனம், அவள் வாழ்க்கை ஒரு சிங்காரவனமாய் மாறிற்று. அன்புக்குரியவர்களே, வீதியிலே கடந்தாள். இன்றைக்கு அவள் வாழ்க்கை ஒரு சிங்காரவனம். பூக்கள், காய்கள், கனிகள்
நறுமணங்கள். திரையிலே பாருங்கள், ஃப்ளவர்ஸ். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பூக்கின்ற ஒரு வாழ்க்கை, கனிகள். அடுத்தபடி அவருடைய வாழ்க்கையிலே ஒரு வாசனை வீசுகிற வாழ்க்கை. அவள் தோட்டம் எப்படி இருந்ததாம்? மாதுளம் செடிகளாய், கனிமரங்களும் மருதோன்று செடிகளும் நளதங்களும் வசும்பும் குங்குமமும் இப்படிப்பட்ட வெள்ளை போலங்களும் ஏராளமான ஒன்றுக்கு சொந்தக்காரியாய் அவள் மாறினாள். இந்த நாளிலே என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ, நீங்கள் யாரா இருக்கிறீர்களோ அது முக்கியமல்ல. இந்த ஆண்டவரை தேடும் போது தொடர்ந்து நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். எதுவரை தெரியுமா? அவர் உங்களை நித்திய வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் மட்டும். இந்த இடைப்பட்ட காலத்தில் அவள் செய்த காரியம் என்ன தெரியுமா? அவள் தேவனுடைய வார்த்தையை கேட்டாள், தேவனை நோக்கி பார்த்தாள், தேவனை அன்பு கூர்ந்தாள், தேவனையே சார்ந்து கொண்டாள், ஒரு மாதிரி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தாள். இதை வேதம் சொல்லுகிறது. அதாவது she listened, she looked, she loved, she leaned and finally she lived. வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டினாள். அவர் சொல்லுகிறாள், என் நேசர் என்னுடைய கனிகளை வந்து புசிப்பாராக. அப்படியானால் ஒரு நாளிலே வனாந்திரமான வாழ்க்கை, ஒரு நாளிலே தெருக்களிலே திரிந்த ஒரு வாழ்க்கை, இன்றைக்கு ஒரு சிங்காரமான வாழ்க்கை. இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கை ஒரு சிங்கவனமாய், பாலைவனமாய் இருக்கிற வாழ்க்கையை ஒரு சோலைவனமாய் மாற்றுவார். இப்பொழுது தெரியுமா? அவரை உண்மையாய் தேடுங்கள், உத்தமமாய் தேடுங்கள், தேடிக்கொண்டே இருங்கள், உங்களுடைய வாழ்க்கை மலரும். ஆமேன். ஜெபிப்போம். எல்லாம் ஆண்டவரே, அருமையான வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். தேவனை தேடுகிற ஒன்றிலே தொய்வில்லாமல் தேட, தொடர்ந்து தேட, என்னதான் ஆனாலும் என் நேசரை தேட, எத்தனை தடைகள் வந்தாலும் தொடர்ந்து ஓட கிருபை தாரும் ஆண்டவரே. பொன்னையும் மண்ணையும் தேடுகிற உலகத்தில் மெய்யான தெய்வத்தை தேடி ஆண்டவரே நாளை பெற்றுக்கொண்டு அதில் மகிழ்ந்து கழிவு இரக்கம் பாராட்டும். இந்த சூலமித்தி சொன்னது போல என் தாயின் வீட்டில் என்னை கொண்டு சேர்க்க மட்டும் அவர் விடாமல் பற்றி கொள்ளுகிறேன். இப்படிப்பட்ட மேலான வாழ்க்கை தாரும். சுகம் தந்தாலும், சுகம் தராவிட்டாலும், எங்களை வாழ வைத்தாலும், வாழ்வு தராவிட்டாலும், யோபு சொன்னது போல எங்களை கொன்று போட்டாலும் உம்மை தேடுவோம், தேடிக்கொண்டே இருப்போம், விடாமல் பற்றி கொள்ளுவோம். ஆண்டவரே, அவர் சொன்னது போல நீ கொண்டு வந்து சேர்க்கிற வரை நாங்கள் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுவோம். வேதம் சொல்லுவது போல உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியினால் நீர் பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுவீர். ஒரு பூரண சமாதானத்தை தந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நிகழ்ச்சிகளுக்காக ஜெபியுங்கள். இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தாங்குங்கள். God bless you. Praise the Lord. சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட விட்டார். என்னை காக்கிறவர் உறங்கா. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை என்று சொன்னார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்ம இந்த வேளையில யாரை நாம் பார்க்கிறோம்? நம்பிக்கை யார் மீது இருக்கிறது? தேவன் மீதா இல்ல மனுஷர்கள் மீதா? அவரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜபத்தோடு கூட, ஆராதனை ஆவியோடு கூட என்னோடு கூட சேர்ந்து எல்லாரும் பாடப்போகிறீர்கள். கண்களை ஏறெடுப்பேன், கண்களை ஏறெடுப்பேன். ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா, முகத்தை பார்க்கிறோம், தேடி வந்திருக்கிறோம். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்னீங்களே, உம்மை பார்க்கிறோம்னு சொல்லுவோமா? கண்களை எடுப்பே, என் கண்களை ஏறெடுப்பே. அல்பா ஒமேகா தேவன் நீ, கண்களை ஏறெடுப்பே. கண்களை ஏறெடுப்பே, கண்களை ஏறெடுப்பே. அல்பா ஒமேகா தேவன் நீ, கண்களை ஏறெடுப்பே. அவரை நோக்கி பார்க்க எந்த சூழ்நிலையிலே ஆண்டவரே
எந்த சந்தர்ப்பத்திலையும் எத்தனை பெரிய நெருக்கம் வந்தாலும் நான் அஞ்சிடேன், நான் பயப்பட மாட்டேன். காரணம், என் நம்பிக்கை உன் பேரில் இருக்கிறதையா. சேர்ந்து சொல்லு. துன்பங்கள் சூழ்ந்தாலும் தனிமையில் நான் நடந்தாலும் அஞ்சிடே, கர்த்தரை நோக்கிடுவே, அவரே என் ஆதரவே. மீண்டும் சொல்லுவோமா? துன்பங்கள் சூழ்ந்தாலும் தனிமையில் நடந்தாலும் அஞ்சிடே, கர்த்தரை நோக்கிடுவே, அவரே என் ஆதரவே. இன்னொரு முறை சொல்ல போகிற துன்பங்கள் சூழ்ந்தாலும் தனிமையில் நடந்தாலும் அஞ்சிடே ஆண்டவரே, அஞ்சிடே, கர்த்தரை நோக்கிடுவே, அவரே என் ஆதரவே. கண்களை எடுப்பேன், எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் கண்களை எடுப்பேன், அல்பா ஒமேகா என் தேவன் நீ. கண்களை எடுப்பேன், மீண்டும் சொல்லுவோம், மீண்டும் சொல்லுவோம். கண்களை எடுப்பேன், என் கண்களை எடுப்பேன், அல்பா ஒமேகா, அல்பா ஒமேகா என் தேவன் நீ. கண்களை எடுப்பேன். ஒருமுறை கூட எல்லாம் ரெண்டு கரங்களை உயர்த்தி, நம்முடைய தலைகளை உயர்த்தி சேர்ந்து சொல்ல போகிறோம். கண்களை ஏறெடுப்பேன், கண்களை ஏறெடுப்பேன், அல்பா ஒமேகா என் தேவன் நீ. கண்களை ஏறெடுக்கிறனையா சொல்லுவோம். கண்களை ஏறெடுப்பேன், கண்களை ஏறெடுப்பேன், அல்பா ஒமேகா தேவன் நீ. கண்களை ஏறெடுப்பேன். நல்ல தகப்பனே, முகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவன் அவர்களை பிரகாசிப்பிக்க பண்ணுவீராக, ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சிகளை குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி அன்பாக கேட்கிறோம். இந்த ஊழியத்திற்காய் ஜெபியுங்கள். இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கும்படி அன்பாய் ஆண்டவர் நாமத்தில் பட்சமாக கேட்கிறோம். தமிழகத்திலும் கேரளாவிலும் ஏறக்குறைய 60க்கும் மேற்பட்ட கிளை சபைகளையும் ஆதரவற்ற அனாதை பிள்ளைகளையும் ஆதரிக்கிறோம். இந்த ஊழியத்தை உங்கள் ஜெபங்களிலே தாங்கும்படி அன்பாய் கேட்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கு ஆசீர்வாதமாக ஆமோஸ் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து சில சத்தியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். இன்றைக்கு அநேக நேரங்களிலே மக்களுடைய நினைவும் அவருடைய எண்ணங்கள் என்னவென்றால், ஆண்டவருக்காக இவ்வளவாய் நான் பாடுபடுகிறேனே, ஆண்டவருக்காய் இவ்வளவாய் நான் ஊழியம் செய்கிறேனே, ஆண்டவருக்காக என் வாழ்க்கையை நான் தியாகம் பண்ணியிருக்கிறேனே, தேவன் அவைகள் எல்லாவற்றையும் மறந்து போனாரோ, ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் எனக்கு இந்த வேதனைகள் என்று சொல்லி கண்ணீர் விட்டு கலங்குகிற மக்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், எதை செய்தாலும் ஆண்டவர் அதை கண்டுகொள்ள மாட்டார், நான் எதை செய்தாலும் அவர் அங்கீகரிக்கிறார், எதை செய்தாலும் காரியங்கள் எனக்கு வாய்க்கிறது என்று சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளுகிற ஒரு கூட்டம்.
இந்த நாளிலே என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், காட் எவாலுவேட்ஸ். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அவர் அளந்து பார்க்கிறார், ஒவ்வொருவரையும் அவர் மதிப்பிட்டு வைத்திருக்கிறார். இந்த நாளிலே இந்த தொலைக்காட்சியிலே நான் ஏன் பேசுகிறேன், இதற்காக பேசுகிறேன், எந்த நோக்கத்திற்காக பேசுகிறேன் என்பதையும் ஆண்டவர் அவர் மதிப்பிடுகிறார். என்னுடைய ஊழியத்தையும் கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையும் ஊழியங்களையும் கர்த்தர் மதிப்பிடுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே உலகத்தில் ஊழியங்களுக்கு மதிப்பு, பரலோகத்திலே ஊழியனுக்கு மட்டுமே மதிப்பு. இன்றைக்கு ஊழியங்கள் ஏராளமாக இருக்கும்போது ஒரு மெகா சபையின் போதகரை உலகம் கனம் பண்ணுகிறது. ஆனால் அதே வேளையிலே ஒரு கிராம ஊழியனை இந்த உலகம் அதிகமாக எள்ளி நகையாடுகிறது. அந்த அளவுக்கு அவர் சமுதாயத்திலே கனம் பண்ணப்படுவதில்லை. எனக்கு அன்புக்குரிய ஊழியர்களே, என் அன்புக்குரிய சகோதரர்களே, ஒருவேளை நீங்கள் உலகத்தால் கனம் பண்ணப்படாவிட்டாலும் பரலோகத்தால் நீங்கள் கனம் பண்ணப்பட்டவர்கள். பவுல் சொல்கிறான், நாங்கள் இங்கே அறியப்படாதவர்கள், அங்கே அறியப்பட்டவர்கள். we are unknown here but well known there. இன்றைக்கு இங்கே அறியப்பட்ட அநேகர் அங்கே அறியப்பட்டு இருக்காளா என்பது ஒரு கேள்விக்குறி. இந்த நாளிலே என் செய்தியை நான் சொல்லுகிறேன். ஆமோஸ் 7:7, பின்பு அவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ தூக்குநூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட ஒரு மதிலின் மேல் அவர் நின்றார், அவர் கையில் தூக்கு நூல் இருந்தது. அன்பானவர்களே, இதை பலமுறை நீங்கள் வாசித்திருக்கலாம். தூக்குநூல் என்பது ஒரு கட்டடம் கட்டப்படும் போது அந்த கட்டிட தொழிலாளியின் கையில் இருக்கிற ஒன்று. அதனுடைய நோக்கம் என்ன? அது ஒன்றை அளவிடுகிறது. இரண்டாவது, அது ஒன்றை பரிசோதிக்கிறது. மூன்றாவது, ஒரு அளவை நிர்ணயிக்கிறது. நம்பர் 1, இதனுடைய நோக்கம் என்னவென்றால், இட் எவாலுவேட்ஸ். அது எப்படி அந்த கட்டடம் அமைந்திருக்கிறது, அந்த கட்டிடத்தில் அமைப்பு சரிதானா, அதனுடைய வடிவம் எப்படி இருக்கிறது என்பதை அளந்து பார்க்கிற ஒன்று தான் தூக்கு நூல். இதை ஒரு கட்டிட தொழிலாளி கையில் வைத்திருப்பான். வேதம் சொல்கிறது, ஆண்டவர் அவர் நல்ல நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறவர், புத்தி உள்ள சிற்பாசாரி. உங்களையும் என்னையும் அவர் கட்டுகிறார், நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறார், குடும்பங்களை கட்டுகிறார், திருச்சபைகளை கட்டுகிறார். இந்த நாளிலே இந்த தூக்குநூல் எங்கே பயன்படுத்தப்படுகிறது? தேவ ராஜ்யத்திலே கர்த்தர் இந்த தூக்குநூலை பயன்படுத்துகிறாராம். நான் இங்கே சொல்ல விரும்புகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், எதை வைத்து அந்த தூக்குநூலை அளக்கிறார் என்று சொன்னால், ஒரு பிரமாணத்தின் மேல். திரும்ப சொல்லுகிறேன், நீங்களும் நானும் மனிதனை அளவிடுவது அவருடைய வாழ்க்கையின் தரத்தை பார்த்து, வாகனங்களை பார்த்து, அவருடைய வங்கியினுடைய பேங்க் பேலன்ஸை பார்த்து, அவருக்கு இருக்கிற பலவிதமான அசையும் சொத்து, அசையா சொத்து, அவருடைய புகழை பார்த்து நீங்களும் நானும் அவரை மதிப்பிடுகிறோம். ஆனால் பரலோகம், அன்புக்குரியவர்களே, நம்முடைய உயரத்தை பார்த்து மதிப்பிடுவதில்லை, நம்முடைய ஆழங்களை பார்த்து மதிப்பிடுகிறது. இன்றைக்கு உலகத்தில் உயரங்களுக்கு மதிப்பு, பரலோகத்தில் ஆழங்களுக்குத்தான் மதிப்பு. வேதம் சொல்கிறது, அவருடைய தூக்கு நூல் எப்படிப்பட்ட தூக்கு நூலாம்? அது வேத பிரமாணத்தை மையமாய் கொண்ட ஒரு தூக்கு நூல். இன்றைக்கு அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ ராஜ்யத்திலே ஊழியம் செய்கின்ற என் அன்பு ஊழியர்களே, ஆண்டவர் இந்த நாளிலே இந்த தூக்கு நூலை அளப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், முதலாவதாக அவர் அதை வடிவமைக்கிறார். God designed that. இன்றைக்கு உன்னையும் என்னையும் வடிவமைக்கும்படியாகவே அவர் கரத்திலே ஒரு தூக்கு நூல் இருக்கிறது. அது எதை செய்கிறது? பல நேரங்களிலே அது நம்மை பரிசோதிக்கிறது. A test in every life our மினிஸ்ட்ரி. நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஊழியங்களிலே ஒவ்வொரு நாளும் அது நம்மை பரிசோதிக்கிறது. ஒரு கட்டடத்தை கட்டுகிற ஒரு தொழிலாளி ஒரு கல்லை எடுத்தவுடனே அந்த தூக்கு நூலை அவன் அளந்து பார்க்கிறான். அது வரிசையா இருக்கிறதா, கிரமமா இருக்கிறதா, ஒழுங்கா இருக்கிறதா என்பதை அவன் மதிப்பிட்டு பார்க்கிறான், அளவிட்டு பார்க்கிறான். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு வேகமாய் நடப்பவர்கள் ஏராளம், ஜோராய் நடப்பவர்கள் ஏராளம். ஆனால் வேதம் சொல்கிறது, நாம் சீராய் நடக்க கடவோம். இன்றைக்கு சீராய் நடக்கிறவர்கள் மிக குறைவு, வேகமாய் நடக்கிறவர்கள் மிக அதிகம். இந்த தூக்கு நூலின் முதல் காரியம் என்னவென்றால், கட்டுவதற்காக. இரண்டாவது, அதை பரிசோதிப்பதற்காக. இதனாலே ஒருவேளை நீ பல நேரங்களிலே உன் வாழ்க்கையில கலங்கி தவிக்கலாம். ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் இந்த வியாதிகள், ஏன் எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு எதிர்மறையான விளைவுகள், எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட துன்பங்கள் மேல் துன்பங்கள், அவமானங்கள்? காரணம் என்னவென்றால், God test your life
by his plumb line. அவருடைய அந்த தூக்கு நூல் மூலமாக உன்னை நாள்தோறும் தேவன் அளந்து பார்க்கிறார். நம்முடைய வளர்ச்சிகளை பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய வளர்ச்சி எப்படிப்பட்டது? அன்புக்குரியவர்களே, நம்முடைய சரீரம் ஒவ்வொரு நாளும் வளர்கிறது. அதுபோலவே நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனை, நம்முடைய பேச்சு, நம்முடைய பார்வை, வாழ்க்கையின் தரம் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உலகத்திலே சொல்வது போல ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். இன்றைக்கு அநேக மக்களுக்கு உயர வளர்ந்திருக்கிறது, ஆனால் ஆழத்தில் வளர்ச்சி இல்லை. அதே பழைய வார்த்தை, அதே பழையமான சுபாவங்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற மக்கள் ஏராளம். அவர்கள் எவ்வளவு உயரமாய் போனாலும் அவருடைய வாழ்க்கையிலே சுபாவங்கள் கொஞ்சம் கூட மாறவில்லை. அதே விதமான பழைய வார்த்தைகளை பேசுகிறார்கள். கடினமான வார்த்தை, அல்லாவிட்டால் பரியாசப்படுகிற வார்த்தை, அடுத்தவர்களை ஏளனமாய் பேசுகிற ஒரு வார்த்தை, அடுத்தவர்களை துச்சமாய் பேசுகிற வார்த்தை. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இந்த நாளிலே அவருடைய அளவுகோல் உங்களுடைய பேச்சை அளக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையை அளக்கிறது, உங்கள் அந்தரங்கத்தை அளக்கிறது. இந்த நாளிலே மூன்றாவதாக நான் சொல்ல வந்த சத்தியம் என்னவென்றால், எதற்காக இந்த அளவுகோல் என்று சொன்னால், ஒருவேளை இது சரியா இல்லாவிட்டால் திரும்பவும் அதை உடைத்து வேறொன்றை அதன் மேல் கட்டும்படி, டு டெஸ்ட்ராய், இன் அதர் வேர்ட் டு டெவலப், இன் அதர் வேர்ட் டு டிசைன், உன் வாழ்க்கையை சரியாக வடிவமைக்கும்படியாகவே ஆண்டவர் இந்த காரியத்தை செய்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், ஒருவேளை நீ போகும் பாதை உனக்கு வேண்டுமானால் சரியா இருக்கலாம், நீ செய்யும் காரியங்கள் உனக்கு வேண்டுமானாலும் திருப்தி தரலாம், ஆனால் அது தேவனுக்கு திருப்தி அல்ல. நீ போகும் பாதை அவர் சித்தம் அல்ல. நீ செய்யும்